வணக்கம், நான் உங்கள் நவீன். நம்ம கோவை மாநகருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு வனப்பகுதி இருக்குது அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு வனப்பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்குது. இந்த பகுதியானது வனவிலங்குகள் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவில் தான் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். பேருந்தை தவிர மற்ற எந்த வாகனங்களுக்கும் நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் அனுமதின்றதை கொடுப்பாங்க. இந்த வனப்பகுதியானது கிட்டத்தட்ட 50 கொண்டை ஊசி வளைவுகளும் அதிகமான பள்ளத்தாக்குகளும் உடைய ஒரு அழகான, அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு வனப்பகுதியில் தாங்க இன்றைக்கி நம்ம பயணமானது இருக்குது. வாங்க என் கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். நான் உங்கள் நவீன். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கும். இங்கேருந்து தான் இன்றைக்கி நம்ம பயணமானது இருக்க போகுதுங்க. இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய இடன்றது தடை செய்யப்பட்ட பகுதிங்க. ரொம்பவே கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதில். நம்ம பயணம் பண்ணக்கூடிய ஊருக்கான பேருந்து வந்துருச்சுங்க. பேருந்துக்குள்ளே ஏறிட்டு நான் உங்களுக்கு எந்த இடம் அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். ரொம்பவே ஆபத்தான ஒரு இடமும் கூட. கூட்டமே இல்லைங்க, ஏன்னா இப்போ தான் நம்ம தான் முதல்ல போய் ஏறுறோம். கோயம்புத்தூர்லேருந்து கீழ்குந்தா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. கீழ்குந்தான்றது ஊட்டி வரைக்கும் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஆனால் ஊட்டி வரைக்கும் பயணம் பண்ண போகிறோன்றது ஓகே, ஆனால் இது எந்த ரூட்டுன்றது தாங்க ரொம்ப முக்கியமானது. முள்ளின்ற ஒரு காட் செக்ஷன் வழியாக தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. அது பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதை, வனவிலங்குகள் அதிகமாக நிறைஞ்ச பாதை, பல விஷயம் இருக்குங்க. அதில் ரொம்ப கடினமான ஒரு சாலையில் தான் இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்க போகுதுங்க. அதிக கட்டுப்பாடுகளும் இருக்கும். கரெக்டாக நம்மளோட பேருந்தானது 6 மணிக்கெலாம் எடுத்துட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கீழ்குந்தா போகிறதுக்கு 77 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம இப்போ பெரிய நாயக்கம்பாளையம் வந்துட்டோங்க. இந்த சாலை வழியாக பயணிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அனுமதின்றது கிடையாதுங்க. குறிப்பிட்ட சில வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னா பொது போக்குவரத்தான பேருந்தில் மட்டும்தாங்க பயணம் பண்ண முடியும். இப்போ நம்ம காரமடை வந்துட்டோங்க. இது வரைக்கும் நார்மலாக போகக்கூடிய நம்ம ஊட்டி சாலையில் போயிருப்போம். இதுக்கப்புறம் தாங்க நம்மளுடைய சாலைன்றது பயணன்றது ரொம்பவே கடினமாக இருக்க போகுது. இப்போது நம்ம காரமடையிலிருந்து இடதுபுறம் போகக்கூடிய சாலையில் இப்போ நம்ம திரும்ப போகிறோங்க. இது எந்த வழியாக போகுதுன்னா வெள்ளையங்காடு, முள்ளி, மஞ்சூர் வழியாக உங்களுக்கு கீழ்குந்தா வரைக்கும் போகுதுங்க. நேராக போனோம் அப்படின்னா மேட்டுப்பாளையம், குன்னூர் வழியாக உங்களுக்கு ஊட்டி போகலாம். இப்போ நம்மளுடைய கடினமான பாதைன்றது ஆரம்பிக்குதுங்க. இங்கேருந்தே ஆரம்பிக்க போகுது. கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு இந்த வழியாக ஊட்டி போகிறதுக்கு மொத்தமாக 4 பேருந்துகள் சேவை இருக்குங்க. அது என்னென்ன மணி நேரத்தில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி பேருந்து மட்டும்தாங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெரிய பேருந்துகள் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாலைன்றது ரொம்பவே கடினமான சாலை. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 45 கொண்டை ஊசி வளைவுகள் இந்த சாலையில் இருக்குங்க. நமக்கு இப்போ வெள்ளையங்காடு அப்படின்ற ஒரு பகுதியில் பேருந்து நிறுத்தியிருக்காங்க. காலையில் சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருக்காங்கங்க. ஏன்னா இங்கேருந்து இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரன்னு தாங்க கீழ்குந்தா வரைக்கும். இதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மலையோட அடிவாரங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மஞ்சூர் வரைக்குமே எந்த விதமான கடைகள் எதுவுமே இருக்காதுங்க. காலையில் இட்லி சாப்பிட்டாச்சு, பரவாயில்லைங்க, நல்லாவே இருந்தது இங்கே சாப்பிட்டது. நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த பேருந்து புது பேருந்துங்க.
இப்போ தாங்க வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த லைனுக்கு. பல பல பலன்னு சும்மா மின்னுது பேருந்தே. நம்மளுடைய மலையேற்றன்றது ஆரம்பிக்க போகுதுங்க. இதுதான் சோதனை சாவடி. இதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் சாலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த சாலையில் வந்து அதிக கட்டுப்பாடுகள் இருக்குங்க. முக்கியமான காரணம் வந்து வனவிலங்குகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. யானைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இதில் கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாலையை பார்க்குறப்பே தெரியும் எந்தளவு குறுகிய சாலையாக இருக்குது அப்படின்னு. அதனால் உங்களுக்கு ஒரு வாகனம் வந்தால் இன்னொரு வாகனம் மாறுறதுன்றது ரொம்பவே வந்து சிரமமான ஒரு விஷயங்க. நமக்கு இந்த சாலை வழியாக வந்துட்டு ஊட்டி போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகுங்க. அதே நம்ம மேட்டுப்பாளையம் குன்னூர் வழியாக போகணும் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊட்டி போய் அடைஞ்சிடலாம். ஆனால் இந்த சாலையில் ஒரு டைம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நிறைய கொண்டை ஊசி வளைவு உங்களுக்கு கொல்லிமலை எப்படி இருக்கோ அதே அளவு கொண்டை ஊசி வளைவுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பேருந்து வந்தால் இன்னொரு இது வந்து மாறுறதுன்றது சிரமம்னு. நமக்கு முன்னாடி ஒரு பேருந்து வந்ததுனால எவ்வளோ சிரமமாயிடுச்சு பாருங்கள். இந்த கோடை காலத்தில் கூட நம்மளால் பனி எல்லாமே பார்க்க முடியுதுங்க. இந்த சாலையிலோடைய ஸ்பெஷல் என்னென்னா, இது ரொம்ப குறுகிய சாலையாக இருக்கிறதுனால அந்த 2 புறங்களும் இருக்கிற அந்த மரங்களுக்கு இடையில் நம்ம போகிறதுன்றது ரொம்பவே அழகாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இங்கே பஸ் ஸ்டாப் இருக்கா அப்படின்றதே வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கேயாவது நிறுத்தி ஏறினப்போ தான் தெரியுது இது பஸ் ஸ்டாப்பா அப்படின்னு. நம்ம இப்போ முள்ளின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க. இங்கேருந்து ரொம்பவே பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய எல்லை வந்து ஆரம்பிக்க போகுது. நமக்கு எதிர்முனையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கார் வந்ததுனால திரும்ப நம்ம வண்டி வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணுறப்போ உங்களுக்கு வாகனங்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குதுங்க. ஏன்னா தடை செய்யப்பட்ட பகுதி, ரொம்ப வனவிலங்குகள் அதிகம், ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம வாகனம் மட்டும்தான் போயிட்டுருக்கு. நம்ம கூட வேறு எந்த விதமான வாகனமும் நம்ம பின்னாடி வரவே இல்லைங்க. இந்த பேருந்துக்காக பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு காத்திருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே நிறைய டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே உங்களுக்கு குந்தா கீழ்குந்தா இந்த பகுதிகளில் வேலைக்கு போகிறவங்க தாங்க நிறைய பேர் இந்த பேருந்துக்காக வந்து காத்திருக்காங்க. அதுவும் நடுக்காடாக இருக்குது.
இந்த பகுதி வழியாக நீங்கள் ஊட்டி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வனத்துறையில் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு தாங்க பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வனத்துறையில் அனுமதி வாங்கிட்டு இந்த சாலையில் பயணம் பண்ணுங்கள். ரொம்ப 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 அழகாக இருக்குங்க இந்த சாலைன்றது. அவ்வளோ ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கண்டிப்பாக நமக்கு கொடுக்குதுங்க. இதோ பாருங்கள், இதோட ஒரு 4 வண்டி தாங்க நம்ம மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. அந்த 4 வண்டி வரப்பையுமே நம்ம பேருந்து வந்து பின்னாடி இருக்க வேண்டிய சூழல் தான் இருக்குது. ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு சாலையாக தாங்க இருக்குது. நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே அனுமதின்றது கிடையாதுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 4 சக்கர வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி தருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கெத்தை நீர்வீழ்ச்சிங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம இப்போ கெத்தைன்ற ஒரு பகுதிக்கு வந்துட்டுருக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மஞ்சூர் வரைக்கும் போகக்கூடிய இந்த ஒரு 13-14 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 36 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. இந்த இடத்துல இந்த சாலைன்றது இதுக்கப்புறம் தான் ரொம்பவே ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இந்த சாலையில் பயணம் பண்ணுறப்ப நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுதுங்க. இந்த கோடை காலத்தில் கூட இந்த அளவுக்கு இந்த காடு பசுமையாக இருக்குது அப்படின்னா, நம்ம மழை காலங்களில் வந்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு வனத்துக்குள்ளே நம்ம வந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அது இல்லாமல் இந்த சாலைன்றது நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம், நேபாள் சாலைலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 செங்குத்தாகவும் இருக்குது, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இந்த ஒவ்வொரு வளைவுகளெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே பயமாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாலையில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் நிறைய கொண்டை ஊசி வளைவுகளை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணி போட்டிருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தனையும் வந்துட்டு அவங்க ட்ரைவ் பண்ணுறப்போ ஓட்டுநர்ன ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு அனுபவத்தை அவங்க வந்து கொடுக்குறாங்கங்க. ஒவ்வொரு வளைவுலையும் அவ்வளோ நேர்த்தியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேருந்தை வந்து இயக்குறாங்க. நீங்கள் இந்த சாலையில் பயணம் பண்ணணுன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கிறாங்க இந்த பேருந்தை. கரெக்டாக நீங்கள் 5:30 5:40க்கெலாம் போயிட்டீங்கன்னா 6 மணிக்கெலாம் வந்து இந்த பேருந்தை இயக்குறாங்க. இந்த பேருந்தில் நீங்கள் பயணிக்கிறப்போ நிறைய வனவிலங்குகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. நீங்கள் கோடை காலம் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இந்த மான்சூன் சீசனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யானைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்கள் வழியாக தான் நம்ம இப்போ பயணம் பண்ணுறது இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம மலையேற்றத்தை வந்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த பேருந்து வந்துட்டு ரொம்பவே வந்து மக்களுக்கு பயனுள்ள பேருந்தாக இருக்குங்க. ஏன்னா இந்த வழியாக வந்துட்டு வேலைக்கு வரவங்களுக்கு இந்த பேருந்தை விட்டால் வேறு வழியே கிடையாது. அடர்ந்த வனப்பகுதி, யானைகள் அதிகமாக இருக்குது, இவ்வளோ வந்து பல ஆபத்துகளுக்கு மத்தியில் தான் இந்த மக்களுடைய வாழ்க்கைன்றது இருக்குங்க.
இந்த முள்ளி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த விதமான வசதிகளும் கிடையாது. இந்த பேருந்து வசதி மட்டும்தாங்க இருக்குது. உங்களுக்கு மேலே போக போக உங்களுக்கு தேயிலை தோட்டங்கள் வழியாக நம்ம இப்போ பயணம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தாங்க அதிகமான வாகனங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காடு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பேருந்தை விட்டால் உங்களுக்கு போக்குவரத்துக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த கெத்தையிலேருந்து இந்த மஞ்சள் போகக்கூடிய இந்த 36 கொண்டை ஊசி வலைகளும் அடுத்தடுத்து கொண்டை ஊசி வலைகள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம கொல்லிமலை போல் மிகவும் ஆபத்தான ஒரு ஏற்றமாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாலையும் ரொம்பவே குறுகலாக இருக்குது. இந்த சாலையில் நீங்கள் அனுமதி வாங்கிக்கிட்டு வரப்போ ரொம்ப கவனமாக வந்துட்டு வாங்க. ஏன்னா அனுமதின்றது சில வாகனங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க இந்த பகுதி. நம்ம இப்போ மஞ்சூர்ன்ற ஊருக்கு வந்துட்டோங்க. இதுதான் வந்து பெரிய ஊர். கீழ்குந்தான்றது ஒரு சின்ன ஊர் தாங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து கீழே போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு தான் வந்து நிறுத்துவாங்க. சரி வாங்க நம்ம கீழ்குந்தா வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த மஞ்சூருக்கே வருவோம். நம்ம இப்போ கீழ்குந்தான்ற பகுதியை வந்துட்டு அலைஞ்சிட்டோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ கீழ்குந்தான்ற பகுதியை வந்து அலைஞ்சிருக்கோம். 6 மணிக்கு நம்ம கோயம்புத்தூரில் எடுத்தது. இப்போ கீழ்குந்தாவில் கரெக்டாக 10 மணி ஆக போகுதுங்க. 9:55க்கு வந்துட்டு முடிஞ்சிருக்கு. இதோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து பேருந்து நிறுத்த மாட்டாங்க. மக்களை ஏற்றிட்டு திரும்பவும் வந்துட்டு மஞ்சூரில் தான் போய் போடுவாங்க. மஞ்சூர்ன்றது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரிங்க. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.